இப்போ மொட்டு கட்சியை சேர்ந்த ஒருத்தங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நாமல் ராஜபக்ஷ மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு வைங்களேன். ஓகே. இந்த வரலாற்று புத்தகங்கள்லாம் நாங்க வந்துலாம் அந்த இதெல்லாம் போடுவோம். எது ம். இந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் வந்து நாட்டை வந்து சாகசங்களா? செவி நுவரவுல இருக்க விஷ்ணு கோயில் இருக்கு இல்லையா? ம். பார்த்தீங்கன்னா, இந்த காவடி நடன குழுவை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. போர் விதி மீறல்னு இருக்கு இல்லையா? வெள்ளை கொடியோட வந்தவங்கள வந்து நீங்க வந்து சரணடைய வந்தவங்கள வந்து நீங்க ஏத்திருக்கணும். பட் அவங்க மேல கூட ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்களும் அந்த வரலாற்று புத்தகத்துல பதிவு செய்யப்படுமா? இந்த திரைசேரியில இருந்து பணத்தை வந்து இந்த தபால் அஞ்சல் திணைக்களத்தோட பணத்தை வந்து ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் ஹேக்கர்ஸ் திருடிட்டாங்க. ஆனா எங்கட ஆட்சியில வந்து யாருமே வந்து ஹேக் பண்ணதில்லை அப்படின்னு அதான் சொல்லி யாருமே ஹேக் பண்ணல. ஏன்னா பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களே பண்ணிட்டாங்கன்னா நீங்க தானே அப்புறம் ரொம்ப எதுக்கு பெரிய ஹேக்கர்ஸ் ஹேக்கராகவே வரணும்? இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாள்லையும் பல தகவல்கள், பல செய்திகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரி பரபரப்பா இருக்கு. அதையும் தாண்டி அரசியல் களம் நாளுக்கு நாள் கொஞ்சம் சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இலங்கையில மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இலங்கையை தாண்டி இந்தியாவுல, தமிழ்நாட்டுல எல்லாமே வந்து அரசியல் களம் கொஞ்சம் பரபரப்பாவே தான் இருக்கு. இப்படியான பின்னணியில இப்போ இன்னைக்கு நாட்டுல, உலகத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிகழ்ச்சியோட பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். முதலாவதா இதை பத்தி பேச சரி, போறோம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவாஜி கணேசன் ஒரு படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ம். எழுதுங்கள் அவள் பேரை கல்லறைலாம் இன்னொன்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ அதே ஆ. மாதிரி இப்போ மொட்டு கட்சியை சேர்ந்த ஒருத்தங்க வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நாமல் ராஜபக்ஷ மட்டும் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னு வைங்களேன். ஓகே. இந்த வரலாற்று புத்தகங்கள்லாம் நாங்க வந்துலாம் அந்த இதெல்லாம் போடுவோம். எது ம். இந்த மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா? அவர் வந்து நாட்டை வந்து சாகசங்களா? சாகசங்களா சாதனைகள், சாகசங்கள் சாதனை. அப்படின்னுலாம் சொல்றாங்க. ஓகே. அவர் வந்து யுத்தத்தை முடித்து ம். வச்சார் இல்லையா? எந்த ம். நாட்டிலயுமே முடியாதெல்லாம் அவர் முடிச்சிருக்காரு. அதெல்லாம் நாங்க வந்து வரலாற்று புத்தகத்துல, அதாவது இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் போடுவாங்களே, ஆ. படிப்பாங்களே, அந்த ம். புத்தகத்துல நாங்க போட போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அத பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்த்துடலாம். எத எத போடுவாங்க, எத எத போடக்கூடாது அப்படின்றதையும் இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஆமா. அதே மாதிரி வந்து இப்போ நாட்டுல வந்து நிறைய இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் இப்போ நடந்தது இல்ல. கடந்த ஆட்சிகள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வெளியில தெரிய வருது. இதே மாதிரி தான் இப்ப அண்மையில வந்து ஒரு ரொம்பவே பிரபலமான ஒரு ஆடை நிறுவன உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டாரு. இதுக்கு எதிர்க்கட்சிகள், முக்கியமா இந்த ராஜபக்ஷ தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இலங்கையில இருக்கக்கூடிய இந்த வர்த்தகர்கள, அவங்களே அந்த சுயமா உழைச்சு முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்கள வந்து இந்த அரசாங்கம் வந்து முடக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜபக்ஷ ஆதரவாளர்களும் கூட பல இடங்கள்ல கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த சம்பவம் தொடர்பா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 500 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிற தகவலே இல்ல. தடயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எங்க ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய பின்னணியில இதை பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த தேவி நுவரவுல இருக்க விஷ்ணு கோயில் இருக்கு இல்லையா? அந்த ம். கோயில்ல நடக்க போற ஒரு ஃபங்ஷனுக்கு அந்த காவடி ஆடுறதுக்கு சில பேர் வந்து வருவாங்க. அதுல யாரு ஆடணும், ஆடக்கூடாது அப்படின்ற பிரச்சனை தான் ஆமா. இப்ப நாட்டுல வந்து அத பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ம். அதுல வந்து இப்போ ஒரு சம்பவம் வந்து வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவடி நடன குழுவை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியத வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆமா. அத பத்தியும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ சில இடங்கள்ல வந்து சாப்பாட சுவைய கூட்டணும் அப்படின்றதுக்காக கஞ்சா இலைகளை பயன்படுத்துறாங்களா? அப்படின்ற கேள்வியும் வந்து எழும்பியிருக்கு. எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விரிவா பார்த்துடலாம். ஓகே. இப்போ முதலாவதா வந்து நிகழ்ச்சிய நம்ம ஒரு வீடியோவோட ஆரம்பிச்சிடலாம் சரி. இல்லையா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நாங்க எதை பத்தி பேச போறோம், என்னத்த பத்தி நம்ம இன்னைக்கு விரிவா ஆரம்பமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை நாங்க சொல்றதை விட சம்மந்தப்பட்டவங்களே சொல்லுவாங்க. அதை நீங்க கேளுங்க. அதோட மொழிபெயர்ப்பை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம் இல்லையா? මේ හිස්ට්‍රි පොතට එකතු වෙන්න ඕන දේවල් තියෙනවා. මේ රටේ වෙච්ච හිස්ට්‍රි කිව්වම අපි කතා කරන සෝරි මම ඇදගෙන යනවත් දන්නේ නැහැ. නමුත් හිස්ට්‍රි කියන තැනදී අපි හැම වෙලේම ශ්‍රී වික්‍රම රාජසිංහ රජවරු මේ දේවල් කරපුවා විතරයි දාන්නේ. හිස්ට්‍රි එකට ඇත්තටම එකතු විය යුතුයි. ඔය කැරලි ටික පහුගිය දශක 2 3 4 සිද්ධ වෙච්ච කැරලි තියෙනවා. 89 වෙච්ච ඒවා 70 ගණන් වල වෙච්ච ඒවා දැන් දාන්න ඕනේ මං හිතන්නේ හිස්ටරි එකට අනිවාර්යයෙන්ම. මෙහෙම දේවල් කට්ටියක් කරා. මේ ඉන්න කට්ටිය නම් එක කරන එකක් නෑ අපි කරනවා. අපේ ආණ්ඩුවක් ආවම අපි කරනවා හිස්ටරි එකට දානවා. 2009 යුද්ධයක් තිබුණා. මහින්ද රාජපක්ෂ කියලා නායකයෙක් මේ රටේ හිටියා. එතුමා මේ යුද්ධෙ දින්නා.
මේ රටවල්වල මේ වගේ ප්‍රශ්න ආවා. මේක එකතු විය යුතුමයි. හිස්ටරි කියන්නේ අන්න එතනට. දැන් ඒ ඔක්කොම හිස්ටරි එකයි. දැන් ඉන්න ළමයිට ඕක වැඩක් තිබුණා නම් 2009 යුද්ධයක් නිම කරා කියන එකේ යමක්කමක් තේරුමක් බරපතලකමක් තිබුණා නම් මහින්ද රාජපක්ෂ තාම ජනාධිපති පොදු ජන පෙරමුණක් කියන එකක් එදා අර්ගලයක් කියලා වෙනස් කරන්න බැරි වෙනවා. එහෙම දැනුමක් තිබුණා නම් ඒක ගැන අගයක් තිබුණා නම් ඒකේ බරපතලකම තේරුණා නම් අපිට පුරුදු වෙලා තියෙන හැමෝගෙම වැරදි දකින්න. එහෙම நாயකයෝ බිහි වෙන්න ඕනේ නැහැ. பரண நாயக்கியங்க கதா ஆண்டோனி. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவையும் அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்தத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. அது தொடர்பாகவும் எங்களுடைய வரலாற்று புத்தகங்களில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க யார் அப்படின்னா பொதுஜன பெரமுன கட்சியோட கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் ஹரிணி விஜயதுங்க. இவங்க தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த கேப்பில் இவங்க வந்து இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் அவங்க பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணியாக அவங்க எப்படி இந்த அரசியலில் இருக்காங்க, அதையும் தாண்டி அவங்க இவ்வளோ விஷயம் சாதிச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஆனால் அவங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி எக்ஸெப்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நாளில் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க இந்த கேப்பில் வந்து ஜென்சி கிட்ஸையும் ஒரு மாதிரி தாக்குறாங்க இல்லையா. என்ன இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸுக்கு வந்து பொலிட்டிக்ஸ் தெரியாது, அதனால தான் அவங்க வந்து ஒரு அறகலையை வச்சு அவ்வளோ நல்ல ஒரு ஆட்சியை வந்து இந்த மாதிரி கவிழ்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஜென்சி கிட்ஸுக்கு வந்து வரலாறு வந்து தெரியணும், அந்த வரலாற்றை புரட்டி பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் நானும் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தேன். அதில் தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த யுத்தத்தை நிறைவு பண்ணார் இல்லையா, இது மட்டும் புக் புத்தகத்தில் இருக்கக்கூடாது. இந்த பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த கலவரங்கள் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, நம்ம நாட்டில் எத்தனையோ பேர் வந்து அதில் இறந்துருக்காங்க. அது என்ன மாதிரியான கலவரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அன்று அந்த தினத்தை தான் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தினத்தை பற்றி கூட பேசியிருந்தோம். கருப்பு ஜூலை இந்த சம்பவங்கள் கூட அந்த வரலாற்றில் வந்து பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ மக்களுக்கு எழும்புற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நீங்கள் வந்து யுத்தத்தை முடிச்சிட்டீங்க, நிறைவு பண்ணிட்டீங்க, ஃப்ளைட்ல இருந்து இறங்குறாங்க, நிலத்தை தொட்டு கும்பிடுறாங்க, எல்லாத்தையுமே அப்படியே நீங்க வந்து விவரிச்சு அப்படியே புத்தகத்துல போடலாம். அதுக்கப்புறமா யுத்தம் அப்படின்னா வெற்றி எப்படி இருக்கோ அதே மாதிரி அது தோல்வியும் இருக்கு. அந்த தோல்வியில வந்து 1-2 உயிர்கள் போகல இல்லையா, நிறைய உயிர்கள் வந்து போயிருக்கு. அப்ப அதை பத்தி நீங்க வந்து புத்தகத்துல போடுவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் தானே. அதே மாதிரி சர்ச்சையான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யுத்தம் நடந்த காலத்துல இருந்து இப்ப கூட மக்கள் வந்து இதை வந்து உதாரணமா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தத்துல கடைசியில வந்து வெள்ளை கொடியோட நிறைய பேர் வந்து சரணடைய வந்தாங்க. அப்போ கூட அந்த போர் விதி மீறல்னு இருக்கு இல்லையா, வெள்ளை கொடியோட வந்தவங்களை வந்து நீங்க வந்து சரணடைய வந்தவங்களை வந்து நீங்க ஏத்திருக்கணும். பட் அவங்க மேல கூட ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து தெரியல. விசாரணைகள் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களும் அந்த வரலாற்று புத்தகத்துல பதிவு செய்யப்படுமா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள் கிட்ட எழும்பி இருக்கு. ஏன்னா வரலாற்று புத்தகத்துல நீங்க போடுறீங்க அப்படின்னா உண்மைகளை மட்டும்தானே நீங்க போடணும். இதையும் வந்து நீங்க போட்டு தானே ஆகணும். அதாவது இப்போ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் யுத்தத்தை நிறைவு செஞ்சாரு அப்படிங்கிறத போடணும். மஹிந்த ராஜபக்ஷ எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிறத வரலாற்று புத்தகங்கள்ல குறிப்பிடணும். அதை வந்து அடுத்த தலைமுறை படிச்சு அவங்கள வந்து வரலாறு தெரிஞ்சு நாட்டில் வந்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே 88-89 நடந்த கலவரமாக இருக்கட்டும், கருப்பு ஜூலையாக இருக்கட்டும், அதை தாண்டி இவ்வளோ பல விஷயங்கள் வந்து கொண்டு வரணுங்கிறது அவங்களோட கருத்து. சரி, நீங்கள் சொல்கிறத நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா, முழு மனதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படின்னா வரலாறு எல்லாருக்கும் தெரியணும். வரலாறு தெரியக்கூடிய பின்னணியில் இப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது தானே. இப்போ இந்த வரலாறை பாட புத்தகங்களில் கொண்டு வரணுமா இருந்தால் அவங்க சொல்கிறாங்க எங்களோட அரசாங்கத்தில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி. இப்போது கொண்டு வரணுமா இருந்தால் அது யாருக்கு கீழே நடக்கும்னா, இப்போ கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு கீழே தான் கொண்டு வரப்படும். இப்போது இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் யுத்தத்தை நிறைவு செஞ்சீங்க, யுத்தத்தை நீங்கள் தனியொரு ஜனாதிபதி மட்டும் அன்னைக்கு வந்து போய் நின்று போராடி ஜெயிக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு அயராது உழைத்த பல பேர் இருக்காங்க. அவங்க சொல்கிறபடி பார்த்தா அப்போ இந்த சரத் பொன்சேகா யார்? இப்போ சரத் பொன்சேகாவும் வந்து இந்த முன்னாள் இராணுவ தளபதியாக இருந்து செயற்பட்ட ஒருத்தர். அப்போ அவரை பற்றியும் பாட புத்தகங்களில் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்படுமா இருந்தால் இந்த ஆட்சி, மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி சரத் பொன்சேகாவுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சாங்க அப்படிங்கிறதும் கொண்டு வரப்படும். அதாவது இந்த யுத்தத்துக்கு வந்து முதுகெலும்பா இருந்து செயற்பட்டவரை வந்து அதுக்கப்புறமா இந்த அரசாங்கம் அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றதையும் வந்து பறிக்கிறாங்க, அவரை வந்து சிறைக்கு அனுப்பிக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யறாங்க. அப்ப அதுவும் பாட புத்தகங்கள்ல வரணும். அதை தாண்டி இப்ப இந்த கலவரங்களை பத்தி கதைக்கிறாங்க. இந்த கலவரங்கள் சரி ஜேவிபி செய்ததா சொல்லப்படுது. இந்த ஜேவிபி செஞ்ச இந்த கலவரங்களுக்கு பின்னாடி இருந்த
அப்போ இருந்த அரசாங்கமா, அப்படி இல்லைன்னா இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட ஈடுபாடு இந்த கலவரங்கள்ல தமிழர்களுக்கு எதிரான படுகொலையில அப்போ ஆட்சி அமைச்சிருந்த ஐக்கிய தேசிய கட்சியோட ஈடுபாடு எப்படி இருந்துச்சு? அப்போ வரலாறு அதையும் பேசணும் இல்லையா? ஸோ இப்படியான பல விஷயங்கள் தான் இவங்களுடைய இந்த கூற்றுகளுக்கு கீழே வந்து நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா சரி, இப்ப இந்த வரலாறுகள் வந்து ஒரு 10வது பக்கத்துல நாங்க வந்து பிரிண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல நடந்த மக்கள் புரட்சி. சோ இது யாரால வந்து நடந்துச்சு அப்படின்றது வந்து 2வது பக்கத்திலேயே போடணும் இல்லையா? அது யாரால போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டாபய ராஜபக்ஷ. அதாவது அது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பம். இலங்கை வரலாற்றிலேயே மக்கள் புரட்சியால வந்து ஒரு அரசாங்கம் இல்லாம போனது வந்து நான் வந்து அன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். சோ அதை வந்து 2வது பக்கத்திலேயே நீங்க வந்து போடணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம இதே யுத்த காலத்துலதான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மகன் வந்து கடற்படையில வந்து சேர்றாரு. சோ அவர் எப்படி சேர்ந்தாரு, அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷனோட சேர்ந்தாரு, அதையும் வந்து நீங்க வந்து புத்தகத்துல போடுங்க. எதிர்கால சந்ததியினர் வந்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது. ஆமா, அதையும் தாண்டி நாமல் ராஜபக்ஷ எப்படி அரசியலுக்குள்ள வந்தாரு, அவர் அரசியல் அவருடைய முகத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அந்த திட்டங்கள்ல என்னென்ன முறைகேடுகள் நடந்துச்சு, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதையும் இன்னைக்கு வரைக்குமே தெரிஞ்சுட்டு தான் இப்ப இருக்க அரசாங்கத்துக்குமே கூட இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே இந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்காக தானே இவ்வளவு வழக்குகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இந்த விஷயங்களும் வரலாற்றுல பதியப்படணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த நீங்க 2020 அதாவது 2029 நாமல் ராஜபக்ஷ வந்தா இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப இந்த அறகலையை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, அறகலையில வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அப்படிங்கறத தாண்டி அந்த நேரத்துல நாட்டை பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளுறதுக்கான பொறுப்பு தொடர்பா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ இவங்க 3 பேருக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கை உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பும் கூட வரலாற்றுல பதியப்படணும் இல்லையா? ஏன்னா இப்ப இந்த அறகலையெல்லாம் நடந்து முடியுது, இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது, போலீசார் வந்து தடியடி நடத்துறாங்க, இளைஞர்கள் தாக்கப்படுறாங்க, யாரோட அனுமதியோட இது நடக்குது அப்படிங்கிற வழக்கு விசாரணைகள் எல்லாமே உயர் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுற சந்தர்ப்பத்துல ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த நாடு இந்த மாதிரி வங்குரோத் அடைஞ்சதுக்கு இவங்க 3 பேரும் முக்கியமான காரணம் அப்படின்னு இலங்கை உயர் நீதிமன்றமே தீர்ப்பளிக்குது அப்படின்னா அதையும் நீங்க மக்களுக்கு இல்ல மாணவர்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் தானே. அப்போ இப்படியான பல விஷயங்கள் இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வரலாற்றை வந்து வெற்றியாளர்கள் தான் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்க 2029 வந்து நீங்கள் வரலாற்றை மாற்றி அமைக்க முடியாது இல்லையா, நடந்ததை அப்படியே சொல்லணும், அதுதான் வரலாறு. எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எங்கேயுமே எதையும் மாற்றியும் சொல்லக்கூடாது. இப்போ வரைக்குமே எங்களோட இலங்கையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கு அமைவா எங்களோட முக்கியமாக இந்த வரலாற்று பாடத்தை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே இருக்க ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, நீங்கள் நான் படித்த எல்லா வரலாறுமே எப்படி இருக்குன்னா மன்னர்கள் வந்து இப்படி வெற்றி அடைஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி இப்படி அமைச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த மன்னர்கள் என்னென்ன பண்ணாங்க, அவங்க பண்ண முறைகேடுகள் என்ன, அதே மாதிரி ஆட்சியை கைப்பிடிக்கிறதுக்காக அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க அப்படின்றது இந்த மாதிரி எதுவுமே நாங்க எங்களுடைய வரலாற்று பாட புத்தகங்கள்ல படிச்சதில்லை தானே. இதெல்லாம் இப்ப வரைக்குமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமர்சனங்கள். அப்போ உங்களுடைய நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியா வரப்போறா இருந்தா அவருடைய ஆட்சி காலத்துக்கு கீழே நீங்க வரலாற்று மாற்றி அமைக்க போறீங்களா இருந்தா இந்த விஷயங்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் இல்லாம பண்ணிட்டு உள்ளதை உள்ளபடியே வரலாற்று புத்தகங்களை நீங்க கொண்டு வருவீங்களா இருந்தா எதிர்காலத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ அறகலையை பண்ணி தான், அறகலையை ஒரு போராட்டம் நடத்தி தான் ஒரு ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுடைய ஓட்ஸ்லேயே அவங்க ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்துடுவாங்க இல்லையா. அதாவது இந்த வரலாற்று பாடத்தில் கொண்டு வருவீங்களா இருந்தால் அதை படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும், சரி இவங்க இப்படி இருந்தாங்க, இப்படி ஒன்று நடந்திருக்கு, அப்போ நாம இனிமேல் அதை தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த மாணவர்களுக்கு வரும். அவங்க வாக்களிக்கும் போதே அவங்களுடைய வாக்குகளை சரியான தலைவர்களுக்கு, சரியான ஆட்சியாளர்களுக்கு வழங்குவாங்க. அப்போ நம்ம அதை நினச்சி பயப்பட தேவையில்லை, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுமே பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுடைய இந்த கருத்தை வந்து இப்போது சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் இதோட தாற்பயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இதை பற்றி நாங்கள் பேசிட்டோம். அதே மாதிரி பார்க்குற நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ இப்போ வந்து ஊராக போயிட்டு பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு. எதுக்காக பேசுகிறாரு அப்படின்னா வந்து 2029 பேசுகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுகிறாரு. அதாவது இந்த அனுர் அரசாங்கம் வரும்போது உங்களுக்கு அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னா சொன்னாங்க, இப்போ எதுவுமே செய்கிறாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து
விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாமல் ராஜபக்ஷ. ம். அதே மாதிரி நேத்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ. இந்த அனுர அரசாங்கத்தினுடைய நோக்கம் இருக்குதானே, ம். அவங்களுக்கு வந்து நிறைய பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இருந்தாலுமே அவங்க வந்து இந்த ராஜபக்ஷர்களை வந்து பழி வாங்கணும், அவங்களுக்கு மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லா எஃபர்ட்டையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ம். மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதுல இருக்கும்போது ஏன் எங்கட பிரச்சனையை வந்து பெருசா எடுத்துக்கிறீங்க, மத்த பிரச்சனைகளை போய் ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. சொல்றாரு. ஆனா அவங்க தான் ஊழல் மேல ஊழல் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தையே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எத்தனையோ மில்லியன் கணக்கான பணம் வந்து அவங்க தான் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆமா. அதாவது அவங்களோட வாரிசுகளுக்காக பணம் சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொழும்பு பழைய ராணுவ தலைமையகம் இருக்கு இல்லையா, அந்த கோல் ஃபேஸ்க்கு முன்னாடி, அதாவது இப்போ ஷங்கிலா ஹோட்டல் இப்ப இருக்கு. ஷங்கிரிலா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அதுல வந்து அதை வந்து விற்பனை செய்யும் போது கூட 100 100 கோடி. கோடி ரூபாய், அப்போ வந்து 100 கோடி ரூபாய் வந்து லஞ்சம் கொடுக்கப்பட்டதா தகவல்கள் வந்து வெளியாகி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை விசாரிப்பாங்களா, இல்லாட்டி மத்த விஷயங்களை விசாரிப்பாங்களா? So, அரசாங்கம் 100 பண்றது கோடி. சரிதானே? ம். அதான் இல்ல இப்போ விவசாயிகளோட பிரச்சனையை வந்து நாமல் ராஜபக்ஷ இப்ப பேசுறாரு. ஆனா ஒரு காலத்துல இந்த அறகலைய போராட்டத்தோட ஆரம்பம் எங்க அப்படின்னா இந்த விவசாயிகளோட பிரச்சனையில தான் ஆரம்பிச்சது. அதாவது கோட்டாபய அவங்களுக்கு ராஜபக்ஷ உரம் என்னவோ கொண்டு ஓ. வரல அப்படின்னு. அப்படிங்கிற ஒரு சிக்கல் நிலைமை உருவாக தான் இவ்வளவு பெரிய அறகலைய போராட்டமாவே இது தீவிரம் அடையுது. வாழ்வாதார பிரச்சனைகள் ஆரம்பிக்க மக்கள் வீதிக்கு இறங்குறாங்க. ஆனா இப்போதான் வந்து நாமல் ராஜபக்ஷவுக்கு விவசாயிகள் மேல தனியா ஒரு கரிசனை வந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. எல்லாமே வந்து என்ன அவங்களுடைய தனியான அரசியல் சுய லாபங்களுக்காக அவங்களோட வாக்கு வேட்டைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இப்போ உங்களோட ஊழல் வழக்குகளை நீங்கள் சரியாக ஆட்சி செஞ்சுருந்தீங்கன்னா, சரியாக மக்களுக்கான சேவையை மட்டுமே செஞ்சுருந்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு இவ்வளோ வேலை இருக்காது இல்லையா? மக்கள் பிரச்சனையை பார்க்காம உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. நீங்கள் சரியான முறையில் ஆட்சி அமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால். அதான் நான் முதலையும் இதை பற்றி பேசியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஹேக்கர்ஸ் பற்றி பேசுவாங்க ராஜபக்ஷ தரப்பு. இந்த திரைசேரியிலிருந்து பணத்தை வந்து இந்த தபால் அஞ்சல் திணைக்களத்தோட பணத்தை வந்து ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் ஹேக்கர்ஸ் திருடிட்டாங்க. ஆனால் எங்கட ஆட்சியில் வந்து யாருமே வந்து ஹேக் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி யாருமே ஹேக் பண்ணல. ஏன்னா பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களே பண்ணிட்டாங்கன்னா நீங்க தானே அப்புறம் ரொம்ப எதுக்கு பெரிய hackers ஹேக்கராகவே வரணும்? இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. அதையும் தாண்டி இப்படி இல்லை, அரசாங்கம் மேல முன்வைக்கப்படுற எல்லா விமர்சனத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம ஒருத்தங்களை வந்து விரல் நீட்டுறதுக்கு முன்னாடி அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாமே எங்கெல்லாம் நோக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த பொதுஜன பெருமுன கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே நீங்க பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஊழல் வழக்குகளை உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டு மற்றவங்க திருடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். எது எப்படி இருந்தாலும் இப்போது 2029 வந்து டார்கெட் பண்ணி நாமல் ராஜபக்ஷ நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதோட ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து நாளுக்கு நாள் அவரே கொடுத்துக்கிட்டும் இருக்காரு. அதுவும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கார் அவர். பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இளைஞர்கள் மத்தியில் சோஷியல் மீடியாவில் அவரை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம் 2029 மக்கள் வந்து நாமல் ராஜபக்ஷவை ஜனாதிபதி ஆக்குறாங்களா அப்படின்னு சொல்லி. அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு வந்து பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்றாரு. ஆனா மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இருந்த மாதிரியே தான் இருக்கு. அவர் என்ன பொய் சொல்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா இருக்க விஷயம் தான் இந்த நீதி அரசர்கள் வந்து ஓய்வு பெறும் வயதை வந்து கூட்டணும் அப்படின்னு வந்து அரசு முடிவெடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் வந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கூட்டத்தை வச்சாங்க, எல்லாமே செஞ்சாங்க. இதுக்கு நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பழிவாங்கல் நடவடிக்கை இருக்குல்ல, அதாவது அரசு வந்து ராஜபக்சர்கள் வந்து பழி வாங்குது. சோ அதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச அந்த நீதி அரசர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வயசு நீட்டிப்பை வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இவர் வந்து குற்றம் சுமத்துறாரு அரசு மேல. எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியல. ஆனா குற்றம் செஞ்சா எப்படியும் இந்த நீதியரசரோ குற்றம் செஞ்சா தண்டனை வந்து கட்டாயம். எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். ஆனா இந்த விஷயத்துல வந்து ஐக்கிய மக்கள் சக்தி இன்னைக்கு நாளில் வந்து ஒரு கையெழுத்து வேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மக்கள் கிட்ட கையெழுத்து சேகரிக்கிறாங்க. இந்த நீதிபதிகளோட ஓய்வெடுக்கக்கூடிய வயதை வந்து அதிகரிக்கிற விடயம் தொடர்பாக அதுக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மக்களுடைய கையெழுத்து வேட்டை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முஜிபுர் ரஹ்மான் எல்லாம் வந்து இதில் பேசியிருந்தாங்க. அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் வந்து ஒரு வயசை கூட்டிடுவாங்க, இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் மறுபடியும் இன்னும் வயசு கூட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான்
எதிர்க்கட்சிகளோட ஸ்டாண்டாக இருக்குது. அதாவது நாங்கள் இப்படி இதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் ஆனால் அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுத்துட்டு வர்றாங்க. அடுத்த கட்ட என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகள் அரசாங்க தரப்புலேருந்து சரியான முறையில் நடத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த பல கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ யார் எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க, என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு பல கைதுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அண்மையில் வந்து ஒரு பிரபல ஆடை உரிமையாளர் ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா வந்து எதிர்க்கட்சிகள் பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முக்கியமாக நாமல் ராஜபக்ஷ சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரசாங்கம் உள்நாட்டில் வந்து இந்த வர்த்தகர்களில் வந்து நிம்மதியாக வேலை செய்யக்கூட விடுறது கிடையாது. அவங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற விதமாக தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக்கிட்டு இருக்கு. பல பேருக்கு இந்த அரசாங்கத்தினால பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்படுது. அதில் இந்த வர்த்தகர்கள் பாதிக்கப்படுறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. இந்த கைது செய்யப்பட்ட இந்த பிரபல ஆடை நிறுவன உரிமையாளரும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகர். ஓகேவா? ஸோ இவர் தொடர்பாக இப்போ இன்றைக்கி நாளில் பல தகவல்கள் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இவர் கைது செய்யப்பட்டது சுங்க சட்டத்தை மீறின குற்றச்சாட்டுக்கு கீழே தான் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இவர் ஒரு தனியார் பிரபலமான ஒரு தனியார் ஆடை உரிமையாளர். இவர் வந்து நாட்டுக்குள்ள 500 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பு இருக்கக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்கிறது தொடர்பாக தான் இவர்கிட்ட விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் இப்போ நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு. 27ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த தகவல் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உரிமையாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சந்தேக நபர் மேலே வந்து 1 மில்லியனுக்கும் அதிகமான சுங்க மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. சந்தேக நபர் ஒரு சீன நிறுவனம் மூலம் பொருட்களை இறக்குமதி செய்ய பணம் அனுப்பியிருந்தாலும் அது தொடர்பாக என்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன என்பது இன்னும் அடையாளம் காணப்படவில்லை அப்படிங்கிறதும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சந்தேக நபரோட முக்கிய விநியோகஸ்தர் ஒருவர் கூட இந்த சீன நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலும் 30 உள்ளூர் நிறுவனங்கள் பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக அந்த சீன நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளன. ஆனால் அந்த நிறுவனங்களால் எந்த பொருளும் இதுவரையில் இறக்குமதி செய்யப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நீதிமன்றத்தில் சந்தேக நபருக்கு பிணை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய பிணை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவரை வந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் நீதிமன்ற காவலில் வைக்கணும் அப்படின்னு நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது நம்ம கூட முன்னுக்கு வந்து பேசியிருப்போம் இல்லையா, நாட்டில் இருந்து நிறைய காசு பணம் வந்து வெளியில போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல கூட இவருக்கு வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறக்குமதி நிறுவனத்துக்கிட்ட வந்து இவர் வந்து பே பண்ணியிருக்காரு. பட் அதுக்கான பொருட்கள் வந்து இங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பே பண்ணது எதுக்காக பே பண்ணாங்க, அந்த காசு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி விசாரணை. அப்படி இல்லைன்னா பொருட்கள் என்ன ஆச்சு, என்ன பொருட்கள் அவங்க வந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல வந்து இந்த விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. தெரியல. ஆனா இந்த பிரபல வர்த்தகர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு இதுக்கு பின்னாடி என்ன ஒரு வலையமைப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் தெரியல. எதிர்வரும் நாட்களில் விசாரணைகளில் பல விஷயங்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்த கைது விவகாரத்திலையும் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் சுட்டி காட்டியே ஆகணும் அப்படிங்கிறது தான். சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் கடந்த வாரத்தில் வந்து இலங்கையில் பெரிய ஹொட்டோபிக்காக பேசப்பட்ட விஷயம்தான் இந்த பாதாள உலக குழு தலைவர் இருக்கார் இல்லையா, கஞ்சிபாணி இம்ரான் வந்து ஒரு தொலைபேசி அழைப்பு மூலமாக வந்து மிரட்டல் ஒன்று விடுத்திருந்தார். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெவி நுவரையில் இருக்க உத்பல வண்ண ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்திர ஊர்வலத்தில் வந்து அந்த காவடி நடன குழுக்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நாங்கள் சொன்ன இவங்களை வந்து ஆட விடக்கூடாது, அப்படி ஆட விட்டீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி பாதாள உலக தலைவர் வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்து விடுத்திருந்தாரு. இதுக்கு வந்து பதிலாக இன்னொருத்தவங்களும் வந்து மிரட்டல் விடுத்திருந்தாங்க. கடைசியில வந்து துப்பாக்கி சூடு அதுல வந்து இது வந்து முடிவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து இதுல வந்து காவடி நடத்த வந்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சில கேள்விகள் வந்து எழுந்திருந்தது. போலீசார் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கடைசியில என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு குழுவினர் மட்டும் இதுல கலந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து பலத்த பாதுகாப்பு அரசாங்க தரப்புல வந்து பலத்த பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பரிசோதனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதுல என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவடி குழுக்கள்ல பங்கேற்ற அந்த நடன கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதா தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஆமாம், இப்போ இந்த செய்தி தான் கொஞ்சம் இன்னைக்கு நாளில் பரபரப்பாக பேசப்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து இப்போ பாதாள உலக குழு தலைவர்கள், அதையும் தாண்டி பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், இவங்க மூலமாக வந்து
வந்து இவங்க தேடப்பட்டு வரக்கூடிய நபர்கள் 2 தரப்பினரும். அதுவும் அந்த கஞ்சிப்பானை இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பல வெளிநாடுகளில் தங்கி இருந்துக்கிட்டு இலங்கையில் மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் போலீஸாரால் ஒரு சர்வதேச போலீஸாரோட உதவியை நாடி கைது செய்யக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இலங்கை போலீஸார். அந்த அளவுக்கு ஒரு பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இப்போ கருதப்படுறாரு. அவர் தலையீடு செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஊர்வல விவகாரம் வந்து பேசு பொருளாக மாறினதுக்கு காரணமே வந்து இவங்களோட இந்த தொலைபேசி உரையாடல்கள் தான். இதுக்கப்புறமா ஒரு அடையாளம் தெரியாத நபர்கள் மூலமாக சும்மா ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுது. அதனால் யாருக்குமே வந்து காயம் ஏற்படலை, எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனால் அந்த தேவாலயத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு துப்பாக்கிச்சூடும் நடக்குது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தான் மறுபடியும் இல்லை இந்த காவடி நடனம் தான் பிரச்சனையாக போகுதா இருந்தால் இப்போ காவடி நடனத்தை நாங்கள் இதில் மேற்கொள்ளாமல் இருப்போம், காவடி நடனம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பிரியந்த வீரசூரிய அவர்கள், போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் வந்து ஒரு பரிந்துரை முன்வைக்கிறாரு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தவுடனே வந்து எதிர்க்கட்சிகள் தரப்பில் இருந்து ஒரு தீவிரமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. யுத்தத்துக்கு அப்புறமும் கூட நாட்டில் வந்து ஊர்வலங்கள் நடந்தது, காவடி நடனங்கள் நடந்தது, அரசாங்கம் அதுக்கான பாதுகாப்பை பொறுப்பேற்றது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து பாதாள உலகத்துக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காவடி நடனத்தையே வந்து நீக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு புலனாய்வு தகவல் கிடைச்சிருந்தது இல்லையா, அதுக்கேற்ற விதத்தில் தான் அவங்க வந்து அப்படி ஒரு பரிந்துரையை முன் வச்சுருந்தாங்க. அதையும் தாண்டி இப்போ இவ்வளோ விமர்சனங்கள் முன்வைக்கப்படக்கூடிய பின்னணியில் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நடத்துகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டீமுக்கு மட்டும் நடனம் ஆடுறதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நாளில் நடந்த பரிசோதனையில் வந்து பெருமளவான நபர்கள் வந்து நடன கலைஞர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி போதைப் பொருளோடையும் கைது அதாவது அவங்க கிட்ட இருக்கும்போது போதைப் பொருள் கையில் வச்சிருக்கும் போதே தான் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வெளியாக இருக்குது. இதில் என்ன அப்படின்னா பிரச்சனை இப்போ எங்கே ஆரம்பிக்குது, பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத கொஞ்சம் யூகிச்சிக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. அதையும் தாண்டி இப்போ 2 மணிக்கு இன்றைக்கி நாளில் 2 மணிக்கு தான் இந்த ஊர்வலம் ஆரம்பிக்க இருக்குது அப்படிங்கிறது தான் வெளியாகிருந்த தகவல். அதுக்கு முன்னாடியே ஏனையவர்களையும் சோதனை செய்து அவங்களையும், அதாவது போதைப் பொருள் இருக்குது அப்படின்னா அவங்களையும் கைது செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் போலீஸார் மூலமாக வெளியிடப்பட்டிருந்த தகவல். இந்த போதைப் பொருளுக்கும் 2 வர மாட்டேங்குது இல்லையா. இது என்ன சம்பவம், இதை விட ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து இந்த சாலையோர கடைகள், அதாவது ரோட் கடையில வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, சில கடைகள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உணவின் சுவையை கூட்டுறதுக்காக கஞ்சா இலைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பயன்படுத்துறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராதனை போதனா வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி ஒருத்தர் தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி தான் சில சாலையோர கடைகள்ல வந்து இறைச்சி சமைக்கும் போது அதனுடைய சுவையை கூட்டணும் அப்படின்றதுக்காக கஞ்சா இலைகளை வந்து யூஸ் பண்றாங்க. இதை வந்து யாரு ரொம்ப சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர்ஸ், ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தூக்கம் வராம சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கூட ஒரு அந்த பக்கம் போகும்போது கடை நல்லா இருந்தா என்ன செய்வோம், போய் சாப்பிட்டு போயிருவோம் இல்லையா. பட் நமக்கு தெரியாது அதுக்குள்ள வந்து அந்த கஞ்சா இலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் சில மருத்துவ பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது, அதாவது அந்த சிறுநீர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல வந்து இந்த கஞ்சா இலை, அந்த கஞ்சா அந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையா, அதுல இருக்க சில ரசாயனம் வந்து கண்டுபிடிக்கப்படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி சில டிரைவர்ஸ்டையும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க கூட ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து கஞ்சா பயன்படுத்தினதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் மருத்துவ பரிசோதனையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது எது மூலமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடையில சாப்பிடுவாங்க இல்லையா, அதன் மூலமாக தான் அவங்க உடம்புல கஞ்சா அந்த இது வந்து சேர்ந்திருக்கதா மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு ஹெவி வெஹிக்கிள் ஓடிக்கிட்டு இருக்கவங்க வந்து அவங்களுக்கே தெரியாம கஞ்சாக்கு இப்படி சாப்பிட்றதுனால நாளைக்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனா இவரு நம்ம வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் டிரைவர் வந்து கஞ்சா யூஸ் பண்ணியிருந்தாரு அதனால. பட் அவர் வந்து அவர் வாழ்க்கையில கஞ்சாவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரியான விஷயத்தினால அவர் வாழ்க்கை பூரா கூட ஜெயில இருக்க மாதிரியான சம்பவங்கள் நிகழலாம் இல்லையா. ஆமா, அதையும் தாண்டி இந்த ஓவர் ஸ்பீட்லேயோ அப்படி இல்லாட்டி முன்னாடி போலீஸ் சாவடிகளில் வந்து வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்கிற சந்தர்ப்பங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது, அவர் எதையுமே பயன்படுத்தியிருக்க மாட்டார். ஆனால் அந்த ரோட்டில் சாப்பிட்டதுனால அவர் வந்து ஒரு கஞ்சா பயன்படுத்தினதா இல்லாட்டி போதைப் பொருள் பயன்படுத்தினதா வந்து கைது செய்யப்படுறாரு. இப்படியான சம்பவங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பாதி பேருக்கு தெரியாது. இப்போது ஒரு தகவல் வந்து வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் கூட டிரைவ் பண்ணும்போது இந்த எல்லா சாப்பிடணும் தான், சாப்பிடாம டிரைவ்
பண்ண முடியாது. ஆனா நம்ம கொஞ்சம் சூதானமா யோசிச்சு எது சாப்பிடணும், எங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்களே கொஞ்சம் தேடி பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கும் சரி, சுத்தி இருக்கவங்களுக்கா இருந்தாலும் சரி. ஆனா இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கவனமா இருக்கமோ அதை தாண்டி இதுக்கு வந்து அரசாங்கமும் அரசாங்கம் கவனம் அவதானம் எடுக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லையா? ஏன்னா இப்போ போதைப் பொருள் அப்படிங்கிறது எல்லையை மீறி போய்க்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்க முடியாது. அரசாங்கம் உடனடியா இந்த விஷயத்துல வந்து செயற்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு. சரி. இதே கோரிக்கை தான் நானும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டதெல்லாம் இப்ப நிஜத்துல நிஜத்துல நடக்குது நடந்துகிட்டு அப்படின்னு இருக்கு. தான் சொல்லலாம். அதுவும் உணவுல அந்த சுவையை கூட்டணும் அப்படின்றதுக்காக எப்படியெல்லாம் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போதே கவலையா தான் இருக்கு. நிஜமா. ஸோ இன்னைக்கு வந்து நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம். இதே ஓகே. மாதிரி நாளைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. ஸோ நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் வந்து நாம பேசியிருக்க விஷயங்கள்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. நம்ம நிச்சயமா வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். சரி, அப்ப நாளை சந்திக்கலாம். நாளை சந்திக்கலாம். பை பை. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.